ஒரு இமாம் இருந்தார், ஈரான்ல பிறந்தவர். இந்த இமாமுடைய பெயர் ஃபஹ்ருத்தீன் ராசி. ஷாஃபி மதுஹபுடைய மிக முக்கியமான அல்லாமா. எவ்வளவு பெரிய இமாம் என்று சொன்னா 150 கித்தாபுகள் எழுதினார். 150 கித்தாபுல 100 கித்தாபு பாகம் பாகமாக எழுதப்பட்ட கித்தாப். எந்த அளவு பெரிய அறிவு அல்லாஹ் கொடுத்திருந்தாண்டா. இமாம் ராசி வாழ்ந்த காலம் பயங்கரமான காலம். பூகோள ரீதியாகவும் பிரச்சனை, மார்க்க ரீதியாகவும் பிரச்சனை. பூகோள ரீதியா என்ன பிரச்சனை? 6ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். அந்த காலத்துலதான் சிரியா பகுதியில சிலுவை யுத்தம் நடந்தது. அந்த காலத்துலதான் மங்கோலியா பகுதியிலிருந்து தாத்தாரியர்களுடைய படையெடுப்பு நடந்தது. உலகத்துல யுத்த பிரச்சனை. மார்க்க ரீதியாக ஷியாக்கள், கர்ராமியாக்கள், கத்ரியா, ஜபரியா, முஅத்தஸிலா இப்படி வழிகட்ட பல கூட்டம் உருவாகும். அவ்வளோ கூட்டத்தோடையும் தர்க்கம் செய்தவர் தான் இமாம் ராசி. எந்த அளவு பெரிய அறிவு அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்றா, அகாம அலா வுஜூதில்லாஹி அல்ஃப தலாயில அக்லியா. அல்லாஹ் இருக்கிறான் என்பதுக்கு மட்டும் 1000 ஆதாரங்கள் எழுதினவர். அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் மட்டும்தான் கடவுளுங்கிறதுக்கு 1000 ஆதாரங்களை காட்டியவர் தான் இமாம் ராசி. இவருடைய கிதாபுகளே, இவருடைய எழுதின நூல்களே ஆக பிரபல்யமான நூல்தான், ஆக பெரிய நூல்தான் தஃப்சீருல் கபீர். தஃப்சீருல் கபீர் பொதுமக்களாகிய உங்களிடத்துல பிரபல்யம் இல்லாம இருக்கலாம். ஆனா உலமாக்கள் தலைக்கு மேல தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய அபார வரவேற்பை பெற்ற ஒரு தஃப்சீர் தான் தஃப்சீருல் கபீர். ஏன் தெரியுமா? அதுல தஃப்சீர் மட்டும் இல்லை, அதுல மந்திக் இருக்குது, லொஜிக் இருக்குது, பலாகா சொல் நயம் இருக்குது, இலக்கணம் இருக்குது, இலக்கியம் இருக்குது, வரலாறு இருக்குது, சொல்லிலக்கணம் இருக்குது, அதே போல வழிகட்ட கூட்டத்தார்களுக்குரிய பதில்கள் இருக்குது. இப்படி எல்லா கலைகளையும் பூந்து எழுதப்பட்ட ஒரு தஃப்சீர் தான் தஃப்சீருல் கபீர். இந்த தஃப்சீரை எழுதினத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது. தஃப்சீர் எழுதினத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது. அதிகமான உலமாக்கள், வரலாற்று ஆசிரியர்கள் இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பொதுமக்களுடைய தஃப்சீராக இருந்தாலும் உலமாக்களும் சபையில் இருக்கிறதால நான் எங்கெங்க பார்க்கலாம் சொல்றேன். ஷதராத்துல் ஸஹப், அதே போல வஃபயாத்துல் அயான், இது போன்ற கிதாபுகள்ல, தபகாத்துல் முஃபஸ்ஸிரீன், இது போன்ற கிதாபுகள்ல இமாம் ராசியுடைய வரலாறு உலமாக்களுக்கு பார்க்கலாம். சகோதரர்களே, ஒரு முறை இமாம் ராசி என்ன செய்யறார்? ஒரு ஊருக்கு போறார். அந்த ஊருக்கு போன நேரம் இவருக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் வந்ததோட அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் நினைச்சிட்டாங்க ஆல் மவுத். இப்ப போல டெக்னாலஜி எல்லாம் இல்லாத காலம். நாடி நரம்ப புடிச்சு பார்த்தா துடிக்கல, ஆல் மவுத்து நினைச்சு அப்படியே ஆளை கொண்டு போய் கபூர்ல வச்சு மண்ணை போட்டுட்டான். மண்ணை போட்டதோட கொஞ்ச நேரத்தால இமாம் ராசிக்கு முழிப்பு வருது. முழிப்பு வந்தா எப்படி இருக்கும்? ஆல் கபூர்ல இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கா இல்லையா? ஆல் கபூர்ல உயிரோட வச்சாச்சு. இப்ப வெளியே வாரத்துக்கு எந்த வழியும் இல்ல. அரபு நாடுகள்ல கபூர் எப்படி தோண்டுவாங்கன்னு சொன்னா, எங்கட கிழக்கு மாகாணங்கள்ல எல்லாம், சாய்ந்த மருதுல எல்லாம் சும்மா ஒரு பொட்டி கபரு தான். புள்ள குழி எல்லாம் வைக்கலாது. உள்ளுக்கு லாச்சி கபருன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வைக்கலாது. ஏண்டா மணல், எங்கட ஊரெல்லாம் மணல், அதனால அது இடிஞ்சு விழுந்துரும். அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக லாச்சி கபரு தான் வைப்பாங்க. ஒரு கபரை தோண்டி அதுக்குள்ள ஒரு லாச்சி மாறி ஒன்று வச்சு அதுக்குள்ளதான் மையத்தை வைக்கிற, கல்ல வச்சுட்டு அப்படியே ஜனாசாவை மூர். இப்ப இவர் எழும்பி பார்த்தா மூச்சு எடுக்கலாம் இருக்குது, இருட்டு. அல்லாஹ் கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தார், யா அல்லாஹ், இந்த இருட்டில இருந்து என்ன நீ பாதுகாத்தா நான் உன்னுடைய மார்க்கத்துக்கு பெரிய ஒரு சேவையை நான் செய்வேன். பெரிய ஒரு சேவை, அபாரமான சேவை. அந்த காலத்துல கஃன் திருற கல்லன் இருந்தான். பொதுவாக வறுமையான ஒரு காலம். அந்த காலத்துல என்ன செய்யறா, கல்லன் ஜனாசாவை அடக்கிட்டு போனதோட ஜனாசாவை தோண்டி கவன களவு எடுக்கிற. இந்த காலத்துல இருக்குதோ தெரியாது. பொதுவா கல்லனுக்கு அரபி வார்த்தையில லிஸ் என்று சொல்லுவாங்க, சாரிக் என்று சொல்லுவாங்க. ஆனா கஃன் திருடக்கூடிய திருடனுக்கு நப்பாஷ் என்ற வார்த்தையை பாவிப்பாங்க. கஃனை தோண்டி, கபரை தோண்டி கஃனை களவெடுக்கிற. இப்ப இமாம் ராசி அல்லாஹ் கிட்ட துவா செய்து கொண்டிருக்கிறார், யா அல்லாஹ் என்ன எப்படியாவது காப்பாத்து,
சரியா கவன் திருற கல்லன் வந்து கபரை தோண்ட ஆரம்பிக்கிறான். கபரை தோண்டி கிட்ட வாகி கஃனை இழுக்கும் போது இமாம் ராசி எழும்பி உட்கார்ந்துட்டார். எப்படி இருக்கும்? இவன் அடிச்சு விழுந்து கத்தி பெரட்டி ஓட அண்டையோட ஹராம் கபனா மையவாடியே மறந்துட்டான். இவர் எழும்பினவர் சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். நேரா அப்படியே பள்ளிக்கு வந்தார். பள்ளிக்கு வந்து உது செஞ்சு 2 ரக்காத் தொழுது அந்த இடத்திலேயே தஃப்சீருல் கபீர் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய இன்டர்பிரிட்டேஷன் விளக்கம் எழுத ஆரம்பித்தார். எவ்வளவு எழுதினார் தெரியுமா? சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் 350 பக்கம் தஃப்சீர் எழுதினார். யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை நான் நடத்தினாலும் ஒவ்வொரு வாரத்தில் ஒரு பக்கம் வச்சா கிட்டத்தட்ட 7 வருஷம் வேணும் அதை மட்டும் முடிக்கிறது. வேற தஃப்சீர் எல்லாம் விடுங்க, தஃப்சீர் கபீர்ல உள்ள சூரத்துல் ஃபாத்திஹா 12 பாகங்கள்ல ஒரு பாகம் வந்து தனி சூரத்துல் ஃபாத்திஹா 350 பக்கம். நான் என்ன சொல்ல வரேன், அவ்வளோ அற்புதமான ஒரு சூரா தான் சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவை மட்டுமாவது நாங்க சரியா படிச்சு எங்கட தொழுகையை அமைத்தோம் என்றா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி இறங்கக்கூடிய தொழுகைகளாக நம்முடைய தொழுகைகள் மாறிவிடும்.